ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது புதன் பகவான், அதாவது நவ கிரகங்களின் இளவரசன் என்று சொல்லக்கூடிய புதன், அவரோட சொந்த ராசியான மிதுன ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஸோ மிதுனத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குரு பகவான், சுக்கிரன், புதன் மூன்று பேரும் இணையும் புதன் வீட்டில் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி புதன் அவரோட சொந்த வீட்டில் மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் போது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஜாக்பாட்டு, அதாவது வாழ்க்கையில ஒரு புதிய புதிய திருப்பங்கள், மாற்றங்கள், அதாவது குடும்பத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலை எந்தெந்த ராசிக்கு இதெல்லாம் அமைய போகுதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா நார்மலா புதன், சுக்கிரன், குரு, அதாவது அசுரகுரு, தேவகுரு ஆல்ரெடி மிதுன வீட்டுல தான் இருக்காங்க. இப்போ புதன் பகவான் இளவரசன் சொல்லக்கூடிய சூரியன் கிட்டேயே சுத்தி கொண்டு இருக்கிற புதன் பகவான் சுக்கிரனும் இணையும் பொழுது, புதன் சுக்கிரன் இணையும் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா காதல், கல்யாணம், திருமணம், குடும்பத்தில் அந்யோன்யம், புதிய மனிதர்களின் தொடர்பு, நண்பர்களின் ஆதரவு, காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அதாவது புதன் பகவான் தான் அவரோட வீட்டிலேயே ஆட்சி பெறுறதும் உச்சம் பெறுறதும் மூல திரிகோணம், அதாவது பவர்ஃபுல்லா இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில. சோ அவரோட பழக்கம் என்னன்னா, தொடர்புகள் மூலமா புதிய மனிதர்கள் மூலமா வியாபாரம் பெருக்குவது, நண்பர்கள், கூட்டாளி, முக்கியமா கடன், நோய், எதிரி, அதாவது ஒரு போட்டி ஒண்ணு உண்டானாதாங்க ஒரு வெற்றியும் கொண்டு வர முடியும். ஸோ அந்த போட்டியை உருவாக்குறது, நோயின் தன்மையை கண்டறியறது, அதே மாதிரி கடன் இருந்தாதான் நம்ம கமிட்மெண்ட் உழைக்க முடியும். அதாவது வீடு வாங்குறதும், கார் வாங்குறதும், வியாபாரம் பண்ணணும்னாலவே கடன்ன்றது முக்கியமா வேணும். அதாவது அந்த 6க்கு அதிபதியான புதன் கடன், நோய், எதிரிகளை கொடுக்கக்கூடிய கிரகம். சுக்கிரனோடு சேரும் போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், யோகங்கள், எந்தெந்த விஷயத்துல நீங்க கடைபிடிக்கணும், எதை நீங்க செய்யக்கூடாது, பெண்களின் தொடர்பினால் என்னென்ன உயர்வுகள் இருக்கு, சில ராசிகளுக்கு ஆபத்து இருக்கு. ஏன் பெண்கள் சொல்றேன்னா, சுக்கிரன் மிதுன ராசியில இருக்காரு. ஸோ புதன் அங்க ஆட்சி பெற்று பலம் பொருந்தும் போது, புதன் அங்க ஸ்ட்ராங் ஆயிடும் போது, சுக்கிரனும் குருவும் புதனோட சேர்ந்து சில தொடர்புகளை ஏற்படுத்துவார். இந்த புதன், சுக்கிரன், குரு அந்த தொடர்புகள் நல்ல தொடர்புகளா, கெட்ட தொடர்புகளா, அதன் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் மாறும். அதன் அடிப்படையில் முக்கியமான ஒரு 5 ராசிக்காரர்கள் இதில் பலன் பெற போறீர்கள். முதலாவதாக மிதுனம், இரண்டாவதாக கன்னி, துலாம், கும்பம், மேஷம். இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் புதன், சுக்கிரன், குரு இணையும் போது சில அதிசய நிகழ்வுகள், மாற்றங்கள் இருக்க போது ஒன்னா பார்ப்போங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்க ராசி அதிபதி புதன் பகவான் உங்க ராசியில் மே மாதம் 26ஆம் தேதி அவரோட சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சி அடையும் பொழுது, கூடவே சுக்கிரன், குரு பகவான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு புதிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள்லாம் காத்துக்கிட்டு தான் சொல்லாங்க. ஏன்னா தொழில், வேலை, படிப்புன்றதெல்லாம் நம்ம நிறையவே நம்ம இந்த மாசத்துல சொல்லியிருக்கோம், இந்த வருஷ இதுலயும் சொல்லியிருக்கோம். இந்த மிதுன ராசிக்கு நிறைய பலன்கள் நடக்க போகுது. புதிய புதிய முன்னேற்றங்கள், வியாபாரம் நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் அதிகமான வளர்ச்சியை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லாமே இருந்தாலும், மாதகிரகங்களாக செல்லக்கூடிய செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் மாறும் போது உங்களுக்கு அதுக்குண்டான படிப்படியான நிலைமைகள் மாற்றம் ஏற்படும். முக்கியமா இந்த புதனோட பெயர்ச்சியை நம்ம ரொம்ப கூர்மையா பார்க்கணும்னா, புதன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அறிவு கூர்மையான கிரகம். அறிவுத்திறன், பேச்சாற்றல், அதாவது ரொம்ப விரைவா செயல்படுறது, அதாவது ஒரு எந்த விஷயத்தை துணிச்சலோட ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தோட அதிக வேகமாக இருக்கக்கூடிய தன்மை புதன். அதனாலதான் புதன் ஆதிக்கம் கொண்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவும் அறிவு கூர்மையா யோசிக்கிறவங்க. அதனாலதான் சோ இந்த புதன் பகவான் இந்த மிதுன ராசியில் சுக்கிரன், குரு இணையும் இந்த காலகட்டத்தில் 20 நாள் இங்க உங்க ராசி அதிபதி புதன் உங்க ராசியில தான் இருக்க போறாரு. முக்கியமான இந்த நிகழ்வுகள்லாம் இந்த 20 நாள்ல உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதாவது வேலை, தொழில் மாற்றம், முன்னேற்றம், புதிய அப்பாயின்மெண்ட், புதிய வேலை கிடைக்கிறது, புதிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கிறது. இது ஒரு காமனான ஒரு இதுவா இருந்தாலும் இதுக்கான முயற்சிகள்லாம் நீங்க ஏற்கனவே பண்ணிருப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. ஒரு தொழில் அமைக்கிறதுக்கு, ஒரு லோன் வாங்குறதோ, ஒரு கடன் வாங்குறதுக்கான இதுவோ முன்னாடியே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக 20 நாள் அமையும். ஏன்னா இது அதற்கான முயற்சி எல்லாம் ஏற்கனவே பண்ணிருப்பீங்க. இந்த 20 நாள்ல அது உங்களுக்கு பாசிட்டிவா மாறும். அது மட்டும் இல்லாமல் திடீர்
தொடர்பு, திடீர் கான்டாக்ட், திடீர் நண்பர்கள், புது மனிதன தொடர்புகள் வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க. அந்த விஷயத்த மட்டும் தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். ஏன்னா இந்த வேலை நிமித்தமும் சரி, தொழில் நிமித்தமும் சரி, பதவி உயர்வு, பொருளாதார வளர்ச்சியெல்லாம் வந்து அதுக்குண்டான அறிகுறிகள் உங்களுக்கு ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்கும். அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு மேலதிகாரிகள், நீங்க தொழில் பண்றீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஒரு ஒரு கான்ட்ராக்ட் மூலயமா, ஒரு பிசினஸ் பார்ட்னர் மூலயமா உங்களுக்கு ஒரு அது பாசிட்டிவ் சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 20 நாள்ல முக்கியமா நான் சொல்ல போறது என்னன்னா, அந்த காதல், மேரேஜ், கல்யாணம், புதிய மனிதர்கள் தொடர்புனால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன புதுமையான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது மட்டும் தாங்க சொல்ல போறேன். ஏன்னா படிக்கிற விஷயம்னாலும் நீங்க ஏற்கனவே படிச்சிருந்துருப்பீங்க, எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ரிசல்ட் வந்திருக்கும், காலேஜும் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, கல்லூரி என்னென்ன மாணவர்களா இருந்தாலும் எந்த கல்லூரியில் அப்ளை பண்ணணும், எந்த கோர்ஸ் படிக்கணும் எல்லாமே செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஸோ நான் அந்த சப்ஜெக்டுக்கு போல. இந்த 20 நாள் உங்களுக்கு புதிய மனிதர்களின் தொடர்பு, புதிய பழக்க வழக்கம், புதிய கான்டாக்ட் மூலயமா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரனோட குரு பகவானும் இருக்கிறார், புதனும் இணையும் போது முக்கியமா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து காதல், கல்யாணம், திருமணம் வாய்ப்புகள் முக்கியமா அதுதாங்க. ஏன்னா தொழில் வேலை எப்போ வேணா கிடைச்சிருங்க. ஏன்னா ஒரு மாசம் நீங்க இன்டர்வியூ போவீங்க, ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒரு நண்பர் ரெஃபர் பண்ணுவாரு, அவர் போய் எங்கேயோ சேருவாரு. இல்ல உங்க நண்பர்களே ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உங்களை சேர்த்துப்பாங்க. ஆனா இந்த காதல், திருமணம், கல்யாணம், குடும்ப வாழ்க்கை என்றது அன்பிரடிக்டபிள். இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு 3 மாசம் 6 மாசம் முன்னாடி போய் ஒரு பாசிட்டிவான நிகழ்வு, அதாவது பொண்ணு பார்த்துட்டு வந்திருப்பேன், ஜாதகம் பார்த்திருப்பீங்க, அவங்களே வந்து இந்த சம்பந்தம் முடிஞ்சிடும் சார், இந்த வீட்டுல அமைஞ்சிடும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லாம அதன் பத்தி எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாம ஒரு மாதிரி அப்ஸ்காண்ட மாதிரி ஆயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 20 நாள் இருக்க போகுதுங்க. ஏன்னா முக்கியமா இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிகளுக்கு குரு, சுக்கிரன் உங்க ராசி அதிபதியே இருக்கும்போது, ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி, மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதி, அவரும் புதனோடு இருக்கும்போது காதல், முக்கியமா கல்யாணம் எல்லாமே நிறைவேறுங்க. திடீர் ஆசைகள், உங்க அதிர்ஷ்டம், உங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசி இருக்க போகுது. அதனாலதான் நான் இந்த பதிவுல வந்து நான் வந்து உங்க வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தொழில் அமையும், வேலை அமையும், லாபம் அமையும் இதெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, அதுக்கு உண்டான மாற்றங்கள் நடக்கும். முக்கியமா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு பெண், இப்போ மேரேஜ் ஆகாத பெண்ணா இருந்தா ஒரு ஆண் துணையை தேடுறதும், ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பெண் துணையை தேடுறதும், கல்யாண வாழ்க்கைக்குள் போகிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஏன் இதை சொல்றேன்னா, குரு பகவான் இந்த மாதம் 20 அதே 26ஆம் தேதி புதன் வந்து மிதுன ராசிக்கு வரும்போது குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறாருங்க. குரு பெயர்ச்சி அடைகிறாரு. அவரோட அடுத்த வீடு, அதாவது புதன் இருக்கிற மிதுன ராசியிலிருந்து அடுத்த ராசியான கடக ராசிக்கு உச்சம் பெற்று 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெற்று குரு பகவான் அங்க போகும்போது உங்க ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 2ஆம் இடம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது புதனும் இங்க கரெக்டா உங்க ராசியில வரும்பொழுது உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி சுக்கிரனோட இணையும் பொழுது யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களோட அப்பா அம்மாவின் சம்மதத்தோட கல்யாண வாழ்க்கைகள் போற அமைப்பு இருக்கு. காதல் கைகூடும். பிரேக்கப்ல இருந்தவங்களுக்குலாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு. இல்ல சார் பிரேக்கப்பே இல்லைன்னாலும் புதிய காதல் உருவாகிறதுக்கான அமைப்பு இருக்கு. இதுவே டைவர்ஸ் ஆயிட்டு விவாகரத்தானவங்களுக்கும் வந்து 2வது கல்யாணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அமோகமாக காத்துட்டு இருக்குதுங்க. அதனாலதான் இந்த புதன் பயிற்சியில நான் தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் பொருளாதார வசதி பத்தி எதுவுமே சொல்லலை. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும், வரும். இந்த திருமணம், குடும்பம் சம்பந்தமான சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருந்த மிதுன ராசிக்கு இந்த புதன் சுக்கிரன் இணைவு, குருவும் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவரோட கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் போது இந்த புதன் உங்க ராசிநாதன், உங்க ராசி அதிபதி சுக்கிரனோடு இணையும் போது காதல் கிரகம் இளவரசன், இளவரசி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடு இணையும் போது காதல் வாழ்க்கை, குடும்பம் என குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அமோகமா இருக்குங்க. மிதுன ராசிக்கு ராசி அதிபதியான புதன் உங்க ராசிக்கு வரும்பொழுது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். புதிய நண்பர்கள், புதிய தோழிகள் மூலயமா உங்களுக்கு வந்து வேலையில சேரத்துக்கான அமைப்பும் இருக்கு. ஸோ நண்பர்கள், கூட்டாளிகள் மூலயமாக உங்களுக்கு முன்னேற்றம், குடும்பம், வேலை என அனைத்து சகல வசதிகளும் பெறுவீர்கள். இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்க ராசி அதிபதி புதன் பகவான் இளவரசன், நவகிரகங்களின் இளவரசன் சொல்லக்கூடிய புதன் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசியில் பெயர்ச்சி அடைகிறார் மே 26ஆம் தேதி.
ஸோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானம், அதாவது தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 4க்கு அதிபதி, 7க்கு அதிபதி, அவரும் 12 வருடங்களுக்கு பிறகு பெயர்ச்சி அடைகிறார், கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். ஸோ முக்கியமா இந்த புதன் பகவான், உங்க ராசி அதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல சுக்கிரன் குரு இணையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புதிய திருப்பங்கள் காத்துக்கிட்டதே சொல்லாங்க. ஏன்னா புதன் பகவானை பத்தி நான் ஒரு சிறப்பா ஒரு 2 செகண்ட்ல சொல்லிடுறேன். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இளவரசன், கிரகங்களின் இளவரசன். அவர் சுக்கிரன், புதன், சூரியன், இவங்க 3 பேருமே வந்து ஒரு முக்கூட்டு கிரகங்கள். 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு 2 வீடு தான் அவங்க ஒன்னாவே இருப்பாங்க. ஸோ இந்த புதன் வந்து கொடுக்கக்கூடிய பலன்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும். இந்த புதனும் சுக்கிரனும் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு காலையில ஒருத்தர் ஒண்ணு கூப்பிடுறாரு, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வருது, அதாவது போன்லயே ஒரு விஷயம் நல்லது நடக்குது, ஒரு கான்டாக்ட் மூலமா ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி சொல்றாரு, நம்ம ரொம்ப வருஷமா அதாவது ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி ரொம்ப நேரம் காலம் தாமதம் இருந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணி ஒரு நல்ல செய்தி வருதுன்னா அது சில கிரக அமைப்புகள் இருக்கு. இமிடியேட்டா ஒரு போன்ல ஒரு மெசேஜ் வர்றது, இமிடியேட்டா ஒரு மெசேஜ் மூலமா ஒரு நல்ல விஷயம் வருது, போன் கால் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வருது, வீடு தேடி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றது காரணமான கிரகங்கள் பாத்தீங்கன்னா இந்த புதனும் சுக்கிரன் தாங்க. சோ இந்த புதன் பகவானும் சுக்கிரன் பகவானும் அவரோட சொந்த ராசியான மிதுனத்தில் இருக்கும்போது உங்க ராசிநாதனும் புதன் தான். சோ இந்த அமைப்புல உங்களுக்கு சில திடீர் மாற்றங்கள், யோகங்கள் காத்துக்கிட்டே சொல்லாங்க. ஏன்னா இந்த வேலை, தொழில், உங்களுக்கு பதவி, உயர் பதவி, இந்த அங்கீகாரம், உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதெல்லாம் நடைபெறதான் போதுங்க. அது ஓரமா இருக்கட்டும், அதை பத்தி நான் முக்கியமா சொல்லல. இந்த 20 நாள் அந்த புதன் வந்து இந்த மிதுன ராசியில 20 நாள் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திடீர் திருப்பங்கள், மாற்றத்தை மட்டும் கொடுக்க போறாரு. அதுல மட்டும் ஒரு முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். இதை மட்டும் நீங்க பாத்துங்க, கொஞ்சம் கவனமாவும் இருங்க. ஏன்னா கால புருஷ தத்துவப்படி புதன் வந்து 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, அவரே தான் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதாவது 3 தொடர்பு, நண்பர்கள், இளைய சகோதரர்கள் எனக்கக்கூடிய 3வது ஸ்தானம் உபயஜயஸ்தானத்துக்கும் 6வது ஸ்தானம் உபயஜயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஸோ அதன் தொடர்புகள் மூலயமா அதனோட பலனை வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவார். ஏன்னா அது 10ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் கடன் வாங்குவீர்கள். அதன் மூலயமா பெரிய கடன் வாங்கி தொழில் அமைக்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் கூட இருக்கிறதுனால சுப செலவுகள், அதாவது வீட்டுல நடக்கக்கூடிய சுப செலவுகள், சுப காரியங்கள், திருமணம், வீட்டுல நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கடன் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் இடம் எதாவது வாங்கணும், வீடு எதாவது வாங்கணும்னா அந்த கடன் வாங்குற அமைப்பு இருக்கு. முக்கியமா வேலை, தொழில் பண்றவங்களுக்கு அதை எஸ்டாபிளிஷ் பண்ணணும், அதை விரிவுபடுத்தணும்ன்றதுக்காக கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனோட புதன் இருக்கும்போது உங்களோட குடும்ப தலைவி, அதாவது உங்களோட மனைவி, உங்களோட குடும்பத்திற்காக, உங்களோட இளைய சகோதரருக்காக நீங்க வந்து கடன் வாங்குறதுக்கோ, கடன் வாங்குற அமைப்பு, இல்ல நகையோ வாங்கி கொடுக்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதன் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். முக்கியமா ரொம்ப நாளா தேக்கி வச்சிருந்த, தடங்களாக இருந்த திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடுற அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ முக்கியமா திடீர்னு மேரேஜ் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி அதற்கான கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதன் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ முக்கியமா இந்த புதன் சுக்கிரன் இணையும் 10ஆம் இடத்தில் தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் முக்கியமா குடும்பத்திற்காக நீங்க கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால இதை கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக முடிவெடுங்க. ஏன்னா அவசியமா இருந்தா அதை வாங்குங்க, அனாவசியமான செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உங்க குழந்தைங்க கேட்கறாங்க, இல்ல ஒய்ஃபே வந்து ஒரு ஆடம்பர போனு, ஒரு ஹை எண்ட் போன் லான்ச் ஆயிருக்குங்க, அதை வாங்கி கொடுங்கன்ற கேட்கிற அமைப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். கடன் வாங்குற அமைப்பு இருந்தாலும் அதை சுப கடனாகவும் சுப செலவுகளாகவும் மாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு குரு பண்ணுவார். அதனால உங்களுக்கு கடன் வாங்குற அமைப்பு இருக்கும் இந்த காலகட்டத்துல. 1க்கு 2 தடவை யோசித்து இது நமக்கு தேவையான்றது யோசித்து கடன் பெறுங்கள். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் தேவையில்லாம கடன் கேட்கறது, நண்பர்கள் வந்து ஹெல்ப் வேணும்ன்ற இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பண்ணுங்க. ஆனா அது வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். ஆனால் 1க்கு 2 தடவை யோசித்து உதவி செய்யுங்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் அதிக செலவுகளும் அதிக கடன் வாங்க, அதாவது உங்களோட தேவைக்கு கடன் வாங்கினா பரவாயில்லங்க, உங்க நண்பர் கேட்கறாங்க, உங்க உறவினர் கேட்கறாங்க, இல்ல உங்க பார்ட்னர் கேட்கறாங்க, உள்ள உங்களோட பிசினஸ் பார்ட்னரே ஏதோ அவங்களோட ஃபேமிலி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை கடன்ல சிக்க வைக்கிற அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கு. அதனால 1க்கு 2 தடவை கடன் வாங்கும் அமைப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகும். உங்க தேவைக்கு இருந்தா மட்டும், உங்க குடும்பத்தை சார்ந்த உங்களுக்கு மட்டும் இருந்தா மட்டும் யோசிச்சு வாங்குங்கள். திருமண செலவுகள், சுப நிகழ்ச்சிகளுக்கான கடன் வாங்குற அமைப்பு இருக்கு. முக்கியமா வியாபாரத்திலும் தொழிலத்திலும் வந்து எதிரிகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதில் சிறு சிறு தொந்தரவுகள், தொந்தரவுகள்
இதில் சிறு சிறு தொந்தரவுகள் சச்சரவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. புதன்கிழமை வந்து விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மகாலட்சுமி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வெள்ளை நிற பூ அணிந்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. இந்த புதன் பயிற்சி 20 நாள் சில கடன்களை ஏற்படுத்தினாலும் அது சுப கடன்களாலும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துக்காக மட்டுமே தான் இருக்க போகுது. ஸோ 10ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இணையும் போது தொழில் நிமித்தமாகவும் உங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்றதுக்காகவும் கடன் வாங்குற அமைப்பு இருக்கு. இந்த கடனை வாங்கி அதிகமாக பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்கான முனைப்பில் மட்டும் இருங்க. நண்பருக்காகவும் மற்றவர் கேட்கறான்றதுக்காக வாங்கி வீண் விரையும் செய்யாதீங்க. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி, புதன் பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி புதன் அவரோட சொந்த வீடான மிதுன ராசியில் பெயர்ச்சி அடைகிறார் மே 26ஆம் தேதி. ஸோ உங்க ராசி அதிபதி சுக்கிரனும் அங்கதான் இருக்கிறார். ஸோ புதன் சுக்கிரன் குரு இந்த 3 பேரும் மிதுன ராசியில் இருக்கிறாங்க. அதே 26ஆம் தேதி வாக்கியப்படி குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கடக வீட்டிற்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். சோ இந்த புதன் சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் துலாம் ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் புதிய புதிய திருப்பங்களை கொடுக்க போதுன்னு சொல்லாங்க. ஏன்னா சோ உங்களுக்கு பாக்யாதிபதியான புதன் பகவான் அவரோட சொந்த வீட்டுக்கு மிதுன ராசியில் இருக்கும்போது சுக்கிரன் உங்க லக்னாதிபதியோடு இருக்கும்போது சில திடீர் திருப்பங்கள் முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு சொல்லாங்க. ஏன்னா துலாம் ராசிக்கு இந்த 20 நாள் வந்து நான் வேலை தொழில் இந்த மாதிரி திடீர் புதிய வாய்ப்புகள் புதிய முன்னேற்றங்கள் தொழில வளர்ச்சி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை செய்யற இடத்திலும் தொழில் பண்ற இடத்திலும் பெண்களால் வந்து ஒரு ஒரு அவப்பெயர் ஒரு அவச்சொல் வரதுக்கான வாய்ப்புகள் அதுவும் அதிகமாக இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு. ஏன்னா வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்கள் சக பெண் தோழிகள் மூலமா உங்களுக்கு சிறு சங்கடங்கள் சிறு சிறு தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதன் மூலயமா சில அவச்சொல்லும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்தை புதன் தான். ஸோ புதன் வந்து அங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு சில தேவையில்லாத தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலயமா சில விளைவுகளை ஏற்படுத்தி இதன் மூலயமா குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத சிக்கல்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு 20-25 நாள்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு விஸ்வரூப ஒரு பிரச்சனையா மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். அது புதன் சுக்கிரன். ஏன்னா புதனும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரைவாக வேகமாக பயணிக்கக்கூடிய கிரகம். மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 25 நாள் சுக்கிரன் 20 நாள் புதன் அவ்வளவுதான் இருப்பாங்க ஒரு வீட்டுல. ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா நல்ல பலனா இருந்தாலும் நல்லபடியா இருக்கும். கெட்ட பலனாலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு சட்டச்சிக்கல் ஒரு ஜெயிலுக்கு போற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அவப்பெயர்களை உண்டாக்கி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால இந்த புதன் சுக்கிரன் இணையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில யோக பாக்கியங்கள் தொழில முன்னேற்றம் வேலை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்தாலும் அதில் ஒரு மனச்சிக்கல்கள் சங்கடங்களையும் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுவார். ஏன்னா அவரோட புதனோட நேச்சரான ஒரு காலபுருஷத்துவ தத்துவப்படி வந்து 6ஆம் இடத்து அதிபதி. அது மட்டும் இல்லாமல் தொடர்புகளுக்கான காரணம் 3ஆம் இடத்துக்கான அதிபதி. ஸோ அதையும் கொடுக்க தான் செய்வார். என்னதான் வந்து உங்களுக்கு வந்து வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு பிரயாணம் தொலை தூரங்களின் மூலயமா உங்களுக்கு ஆதாயம் ஃபாரின்ல போய் படிக்கணும் எல்லா யோக பலன்களையும் கொடுத்தாலும் ஒரு 10% அது ஒரு தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு ஒரு சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா தேவையில்லாம ஒரு அன்வான்ட் மெசேஜ் வர்றது உங்களுக்கு நீங்க சும்மா தான் நிறைய பேர்கிட்ட கேஷுவலா பேசுவீங்க. அது வேற மீனிங்கா ஒருத்தவங்க வந்து உங்க சக ஊழியர்கள் பெண் தோழிகள் பெண் ஊழியர்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பாங்க. அது உங்க மனைவி யாரோ பார்ப்பாங்க. இது தேவையில்லாம உங்களுக்கு வந்து வீட்டுல அந்த ஒரு 2-3 நாள் ஒரு 4 நாள் 5 நாள் பிரச்சனை வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அப்புறம் நீங்க வந்து சமாதானப்படுத்தி அது ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் அந்த ஒரு வாரம் 3 நாள் 4 நாள் ஒரு பிரச்சனை வீட்டுல உண்டாகும் பாருங்க. வேலை செய்யற இடத்திலும் அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால இந்த சுக்கிரன் புதன் எப்பயுமே வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது சில அது நமக்கு சில பேருக்கு ஒரு யோகமா இருந்தாலும் சில பேருக்கு வந்து அது பாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு 45 வயசு மேல 50 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்தது வீட்டுல வந்து அவங்க ஒய்ஃப் பாக்குறாங்கன்னா இது ரொம்ப பிரச்சனையாயிடும். இது நம்ம நிலைமையில அதே ஒரு 40 வயசு 45 வயசு அவர் கல்யாணமே ஆகல அவருக்கு இந்த மாதிரி மெசேஜ்னா அவர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல நமக்கு ஏதோ அனுப்புறாங்க யாரோ அனுப்புறான்னு ஒரு ஜாலியா இருப்பாரு. ஸோ இதனால உங்க குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு ஏத்த அமைப்புக்கு ஏத்த மாதிரி இதை நீங்க
அனுபவிச்சுக்கணும். சில பேருக்கு வந்து அது ஒரு சாதகமா இருந்தாலும் சில பேருக்கு அது பாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்தும். முக்கியமா வெளிநாட்டுக்கு போற ஊர்ல வந்து கல்யாணம் அமையுது. இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீண்ட நாள் உங்களுக்கு கல்யாணமே ஆகல, ஒரு வேலை அமையுது, வேலை மூலியமா நீங்க வந்து ஊருக்கு போறீங்க, விசா கிடைக்குது, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறீங்க, அங்க ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அவங்களே உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணி இந்த குடும்ப வாழ்க்கையில் போறதுக்கான அமைப்பெல்லாம் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இது எப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு பாதகமான சூழ்நிலையா இருந்தா அது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். மொத்தத்துல இது 2 பேருக்குமே வந்து சில பேருக்கு யோகமா இருந்தாலும் சில பேருக்கு பாதகமா இருந்தாலும் சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்க போகுது, சில பேருக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்க போகுது. ஸோ இந்த புதன் சுக்கிரனோட இணையும் 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம் இருந்தாலும் உங்கள் ஆசைகளையும் உங்கள் கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய அமைப்பா இருக்கும் போது உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கை துணை, நிரந்தர வந்து வேலை, நிரந்தர பொருளாதாரம் என உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்கு புதன் சுக்கிரன் நினைவு இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது முக்கியமா வேலை நிமித்தமும் தொழில் நிமித்தமும் நீண்ட தூர பிரயாணம், தொலைதூர பிரயாணம், அதன் மூலயமா நீங்க போவீங்க. அதன் மூலயமா உங்களுக்கு சில ஆதாயங்கள், பொருளாதார வளர்ச்சி எல்லாம் ஏற்பட போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு கொஞ்சம் இதை சமாளித்து செல்லக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி உங்களுக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியில் புதன் பகவான் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மே மாதம் 26ஆம் தேதி. அதே மாதிரி உங்களுக்கு 8க்கு அதிபதி, அதாவது அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் கன்னி ராசிக்கும் அவர் தான் அதிபதி, உங்களுக்கு 5ஆம் இடமான மிதுன ராசிக்கும் அவர் தான் அதிபதி. பஞ்சம அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் மிதுன ராசியில் கும்பராசிக்கு சில யோக பலன்கள் காத்துக்கிட்டு சொல்லாங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நேரமாக இருக்க போகுது. ஏன்னா புதன் வந்து ஆல்மோஸ்ட் 20 நாள் தான் வந்து அந்த வீட்டுல இருக்க போறாரு. அந்த 20 நாள்ல உங்களுக்கு போகக்கூடிய மாற்றங்கள் வந்து சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் தொழில், வேலை, ஒரு ஜாக்பாட் நாட்களாகவே சொல்லாங்க. ஏன்னா ஜாக்பாட் மாதம் கூட சொல்ல முடியாது, ஜாக்பாட் நாட்களாக சொல்லலாம். நீங்க இப்போ ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அதிக சம்பளத்தோடு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தொழில் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, உயர் அதிகாரம் மூலியமா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், அதாவது ஒரு ப்ரொமோஷன்ஸ், நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு ஒரு பொருளாதார வசதியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 5ஆம் இடம் உங்களுக்கு செயல்படுத்தும். 5ஆம் இடம் என்றது பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், நீங்க ஏற்கனவே செய்து வைத்திருந்த ஒரு நல்ல பலன், அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடியே, ஒரு 5 வருஷம் முன்னாடியே, இல்ல ஒரு 2 வருஷம் முன்னாடியே உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு ஒரு ஹெல்ப் யாராவது கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு பண்ணியிருப்பீங்க, இல்ல உங்க உயர் அதிகாரிக்கு ஒரு உதவி செஞ்சிருப்பீங்க. அவரு இப்ப நேரா வந்து உங்களுக்கு அந்த கடமையை, நீங்க செய்த பலனை திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு 2க்கு 3 மடங்கா உங்களுக்கு அந்த நல்ல பலனை செய்வாருங்க. ஏன்னா கும்பராசிக்காரர்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவங்க. யாரு உதவின்னு கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணநலம் கொண்டவங்க. ஆனால் அதுக்குண்டான பலன்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு முடியும்னா முடியும் சார், இதாங்க பண்ணுங்கன்னு ஹெல்ப் பண்ணுவீங்க. அதே சமயத்துல முடியலனாலும் வேற மூலியமா, தொடர்புகள் மூலியமா ஹெல்ப் பண்றீங்க. என்னால டைரக்டா என்னால பண்ண முடியனாலும் அவரை எனக்கு தெரியும், அவரை நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி விடுறேன், அவங்க மூலியமா நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், என்னோட இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புல முதலாவதாக இருக்கக்கூடிய ராசியில வந்து கும்பராசி. ஸோ இந்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நாள் அதிர்ஷ்டமாகவும் திரும்பி வரக்கூடிய, அதாவது நீங்க செய்த உதவி உங்களுக்கு மறுபடியும் வந்து பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உதவியாக திரும்பி வரும். பாத்தீங்களா, அந்த காலகட்டம் இப்ப நடக்குங்க. ஏன்னா இந்த 20 நாள் இந்த 5ஆம் இடத்துல இந்த புதன் பகவான் இருக்கும்பொழுது அவர் தான் உங்களுக்கு 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி என்ன பண்ணுவாரு? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள், திடீர் பணவரவு. நீங்க நினைக்க இவரெல்லாம் வந்து பண்ணுவாரா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா? அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த 20 நாள் இருக்க போகுது. முக்கியமா குழந்தைகளுக்கு வந்து ஒரு செலவு பண்ணணும், ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும்னு ஏதோ கடன் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த கடன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும். இது எப்படிங்க இந்த குழந்தைய போய் இந்த காலேஜ்ல எப்படிங்க சேர்க்கறதுன்னு யோசிக்கிட்டே இருப்பீங்கன்னா, இப்ப வரும் பாருங்க உங்களுக்கு ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ், இல்ல ஒரு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் கால் பண்ணுவார். சார் இந்தாங்க சார், உங்களுக்கு நான் தர வேண்டிய அமௌண்ட் நீங்களே மறந்துட்டீங்க, இந்தாங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாரு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள், உங்க தந்தை வழி உங்களுக்கு வராதுன்னு நினைச்சிருந்த சொத்துக்கள்லாம் உங்களை தேடி வர காலகட்டமாக இந்த அமைப்பு இருக்கு. நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு யாராவது வந்து உதவி செய்தா உங்களோட மனநலம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 20 நாள் புதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில், அதாவது உங்க
உங்க ராசிக்கு 5ஆம் இடம் மிதுன ராசியில் புதன் இருக்கும்போது இந்த விளைவுகளை, இந்த சந்தோஷமான சந்தர்ப்பங்களை கும்பராசிக்கு கண்டிப்பா கொடுத்தே தீர்வார்கள். ஏன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திடீர் யோகங்களையும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் கொடுக்கிறவர் புதன் தான். அதாவது தொடர்புகளை ஏற்படுத்துறதுல புதனை அச்சிக்கிறதுக்கு யாரே கிடையாதுங்க. நீங்க ஏதோ ஒரு வேலை விஷயமா சும்மா உங்க ஃப்ரெண்டு ஆபீஸ்லயே உங்க ஃப்ரெண்டு ஒரு ஷாப்லயே போய் உட்காந்துருந்தீங்கன்னா அங்க இன்னொருத்தர் வருவாரு, வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பேசுவாரு, அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு லாபம், ஒரு தொழில், ஒரு வேலை, உங்களுக்கு அது மூலயமா ஒரு ஒரு பணி கிடைக்கிறது, ஒரு லாபம் கிடைக்கிற அமைப்பு எல்லாம் இந்த புதன் தான் ஏற்படுத்துவார். தவறான பழக்க வழக்கத்துக்கு ஏற்படுறதுக்கு எல்லாம் காரகமான கிரகம் புதன். இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலயமா ஒருத்தருக்கு ஒரு நண்பர் மீட் பண்றாங்க, அவர் மூலயமா ஒரு கம்பெனியில போய் ஜாயின் பண்றீங்க, அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுறாரு, அவர் உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறாரு, அவர் மூலயமா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குடும்பத்தை அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அப்படியே உங்களோட வளர்ச்சி போகுது. இது ஒரு நல்ல தொடர்பு, நல்ல பழக்கம். இதே தொடர்பு பாருங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, அந்த பிள்ளைங்க சேம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலயமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகம் வராங்க, அவங்க நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க, ப்ரொபோஸ் பண்றாங்க, பார்க்க மாட்டுறாங்க, அவங்க மூலயமா அவங்க திடீர்னு காணாம போயிடுறாங்க, பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவங்க 2 பேரும் எங்கேயோ நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்ணோம், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோன்ட்டு போலீஸ்காரங்க மீட் வர்றதும் தொடர்புகள் தான். ஸோ இதே தொடர்பு புதன் பகவான் தவறான கிரகங்களோட தவறான இடத்துல இருக்கும்போது இதே தொடர்புகள் மூலயமா சட்ட சிக்கல்களையும் ஒரு தவறான சூழ்நிலையும் ஏற்படுத்துவார். அதே புதன் ஒரு நல்ல சூழ்நிலையும் நல்ல வீட்டில் இருக்கும்போது, நல்ல கிரகத்தில் இருக்கும்போது, நல்ல சுபர், சுக்கரெல்லாம் முழு சுபர் அவரோட இருக்கும்போது இதன் மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுப்பார். ஸோ இதே புதன் பகவான் அதே தொடர்புகள் மூலயமா உங்களை மேலுக்கு கொண்டு போறதும் கீழுக்கு கொண்டு போறதும் அமைப்பு, அவர் இருக்கிற இடமும் அவர் கூட இருக்கிற கிரகங்கள் பொறுத்து தான் இது நடைபெறும். ஸோ இந்த புதன் பகவான் சுக்கிரனோடு இணையும் இந்த 5ஆம் இடம் கும்பராசிக்கு ஒரு யோகம், பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம். அதாவது உங்களுக்கு இந்த வருஷமே நல்லா இருந்தாலும் சில நாட்களுக்கு சில பலன்களை செய்யறதுக்கு மாத கிரகங்கள் தான் துணை புரியும். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. வருட கிரகங்களுக்கு சொல்லக்கூடிய சனி, குரு பகவான், ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா 1 வருஷம், 1.5 வருஷம், 2.5 வருஷம் அதே இடத்துல தான் இருக்க போறாங்க. ஆனா இந்த மாத கிரகங்கள் கூட சேரும் போதும் அவர்களுக்கு ஒன்றுக்கொன்று பார்க்கும் பொழுதும் சில அதிசய நிகழ்வுகள்லாம் நடக்கும். அது நடக்கிறது பார்த்தீங்கன்னா 20 நாள், 10 நாள், 1 வாரம் தான் நடக்கும். அதனோட விளைவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட தூர ஒரு அந்த நீண்ட நாள் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, ஒரு நிரந்தர வேலை, ஒரு நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு உயர் அதிகாரம் கிடைச்சு உங்க நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய காலகட்டமாக கும்பராசிக்கு இந்த புதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணமழை, திடீர் யோகம் என்றே சொல்லாங்க. மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி அவரோட சொந்த வீடான மிதுன ராசியில் சுக்கிரனோடு இணையும் இந்த காலகட்டம் புதன் சுக்கிரன், அதாவது மேஷராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், 3ஆம் அதிபதி புதன், அதே மாதிரி 6க்கு அதிபதி 7க்கு அதிபதி. ஸோ 2, 3, 6, 7 2 பேரும் புதனும் சுக்கிரனும் 3ஆம் வீட்டில் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கடன், குடும்பத்தில் செலவுக்காக, குடும்ப சுப நிகழ்ச்சி கண்டுறதுக்காக கடன் வாங்குற அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடுவார் புதன். ஏன்னா நார்மலாவே 6ஆம் இடத்துல பலம் பெற்று திரிகோணம் சாணம் பெறவர் புதன் பகவான். உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி கடன், எதிரி, வம்பு வழக்குகள்லாம் கொடுக்கறதுக்கு அசரவே மாட்டாரு. ஸோ இந்த 20 நாள்ல உங்களுக்கு பாருங்க, கன்ஃபார்மா அதாவது குடும்பத்துக்காக நகையை வச்சாவது ஃபங்க்ஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த புதன் சுக்கிரன் செஞ்சிருவார். ஏன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. அதன் மூலயமா குடும்பத்திற்காக கடன் வாங்குறது, குடும்ப சுப நிகழ்ச்சிகளாக கழுவது, இதுல அசுப செலவு வராது இந்த காலகட்டத்துல. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடம், இந்த சுப விரயம், அதாவது சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது இப்ப செலவுகள்லாம் சுப விரயமா தான் ஆகப்போகுது. அதே 26ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து மாறும்போது உங்களுக்கு 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். ஸோ குடும்பத்துக்காகவும் வீட்டை ஆல்டர்னேட் பண்ணணும், வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும், இல்லை வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது சரி பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க வாகனம், காரு, வண்டி, அதுக்கு ஒரு
ஒரு ரிப்பேர் ஆகி நிற்குது, அதுக்கு செலவு பண்ணணும், அதை வந்து மாற்றம் ஏற்படுத்தணும், இல்லை அதை வந்து சர்வீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஒரு செலவுகள் வந்து அதன் மூலயமா அதன் வந்து அந்த வீட்டையோ உங்க வாகனத்தையோ இல்லை உங்க வீட்டில் வந்து சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த புதன் சுக்கிரன் கன்ஃபார்மா ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. அதனால இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குற அமைப்பு இருக்கு, ஆனால் அது சுப கடன்களாகும் சுப செலவுகளாகும் மட்டுமே தான் இருக்கு. அதனால நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து யோசித்து நிதானமாக முடிவு செய்யுங்கள். தேவையில்லாம நண்பர்கள் கேட்டாரு, ஏன்னா 3ஆம் இடமுன்றது நண்பர்கள் தான், உங்க கூட்டாளி, உங்க இளைய சகோதரர்கள். ஸோ அவங்க கேட்குறாங்க. நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நான் ஒரு 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 வாரத்தில் திருப்பி தரேன், என்னோட வீடு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு, நான் ஒரு வாரத்தில் திருப்பி தரேன், ஒரு ஒரு 1 மந்த்தில் திருப்பி தரேன். அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கேயோ கடன் வாங்குவாரு, அதுக்கு வந்து நீங்க ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுங்க, சூரிட்டி கையெழுத்து போடுங்க, கேரண்டர் கையெழுத்து போடுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து போவாதீங்க. இது தேவையில்லாத பிரச்சனை சிக்கல்கள்ல மாற்றி விட்டு அந்த கடனையே நீங்க தான் அடைக்கிற மாதிரி ஒரு சிக்கலையும் ஏற்படுத்துவார் இந்த புதன். ஏன்னா புதன் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா கடன் வாங்குறதுல தூண்டுறதுல அவர்கிட்ட அச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே மாதிரி அவர் 3ஆம் இடத்துல சுக்கிரனோட இருக்கும்போது உங்களோட குடும்பத்துக்காகவும் உங்களோட மனைவி, அதாவது உங்க ஆபீஸ்ல சக ஊழியர்கள், பெண் தோழிகள், உங்க சக நண்பர்களுக்காக கடனை வாங்குறதுக்கான அமைப்பை தூண்டி விடுவாரு. ஸோ மேஷராசி நேயர்களே, இந்த 20 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க கையில பைசாவே இல்லைன்னா கூட சும்மா நீங்க போயிட்டு வந்துருங்க. தேவையில்லாம பைசா இல்லைன்ட்டு சரி யாரோ ஒருத்தர் கம்மியான வட்டி கொடுக்குறாங்க, ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துக்கலான்ட்டு நீங்க வாங்குனீங்கன்னா உங்க நண்பர்கள், உங்க இளைய சகோதரர்கள் வந்து அதை வாங்கி உங்கள சிக்கல்ல, அதாவது நீங்க என்ன பர்பஸுக்காக கடன் வாங்குனீங்களோ அதை செயல்முறைப்படுத்தாம தேவையில்லாம போய் செலவு பண்ணி நீங்க ஒரு வீட்டு சந்தோஷத்துக்கான வீட்டுல ஃபங்க்ஷன் பண்றதுக்காக வாங்குறத திருப்பி அதை வேற எங்கேயோ செலவு பண்ணி ஒரு சிக்கல்ல ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ மேஷ ராசி அன்பர்களே, இந்த 20 நாள் கொஞ்சம் கடன் வாங்கலனாலும் பரவாயில்ல, அது ஒய்ஃப் தலைமையிலயோ இல்லை உங்க வீட்டு தலைமையிலே கொடுத்துட்டு நான் கட்டிடுறேன் நீங்களே வாங்குங்கன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்க போய் ஏதாவது நான் இருக்கிறேன், நான் போய் வைக்கிறேன், நான் போய் வாங்கி தரேன்னு போய் ஏதாவது போனீங்கன்னா அதிக வட்டிக்கு மாற்றி தேவையில்லாத சிக்கல்ல ஏற்படுத்தி கொடுத்துருவார் புதன் சுக்கிரன். ஏன்னா அந்த புதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம வாக்கு கொடுக்குற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. 2ஆம் இடம் வந்து சுக்கிரன், அவர் தான் வாக்குக்காரகர், குடும்பக்காரகர். ஸோ நீங்க குடும்பத்துக்காக கடன் வாங்குற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த 20 நாள்ல. ஸோ 6ஆம் இடம்ன்றது இந்த கடன் பிரச்சனை, எதிரிகளை ஒரு கடனாலே எதிரியை உருவாக்குறது, அதனால வந்து சில சில செலவுகளை ஏற்படுத்தி சட்ட, அதாவது கேஸ் லெவல்ல போறவருக்குலாம் பிரச்சனை வந்துடும், அடிதடி லெவல்ல. அதனால இந்த 20 நாள் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் நீங்க அமைதியாகவும் ஒரு எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாம நீங்க சைலண்டா இருந்தாலே இந்த காலத்தை கடந்துடலாம். ஆனால் சுப செலவுகள், சுப காரியங்கள், அதாவது வீட்டுல வந்து உங்க வண்டி வாகனத்துக்கு வந்து ரிப்பேர் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், அதுக்குண்டான கடன் வாங்குற அமைப்புலாம் இருந்தா தயவு செய்து பண்ணுங்க. அனாவசியமான செலவுகள், நண்பருக்காக கேரண்டர் கையெழுத்து போடுறது, நண்பர்களுக்காக உதவி செய்யறது, வேற ஒருத்தருக்கு வந்து ஊழியர்கள், சக ஊழியர்கள், சக பெண் தோழிகள் வந்து மூலயமா நான் அப்புறம் தரேன்ற மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா தயவு செய்து தலையாட்டாமல் மௌனம் காப்பது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாம இதை உங்களை சிக்கல்ல மாற்றி கொடுத்துருவார் இந்த புதன் சுக்கிரன். 3ஆம் இடம் 6க்கு அதிபதி. ஸோ 6ஆம் இடத்து வேலையை சிறப்பாக செய்வார் 3ஆம் இடத்துல இருந்து. கூட சுக்கிரன் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாரு, குடும்பத்துக்காக பண்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்றேன், பார்ட்னருக்காக பண்றேன்ட்டு அவங்கெல்லாம் உள்ள வருவாங்க. ஸோ இந்த 20 நாள் கடனில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மேஷராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷராசி நேயர்களே, வாழ்க வளமுடன். வணக்கம்.